இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு. யாரையாவது ஒருத்தரை டார்கெட் பண்ணி வச்சிருக்கீங்க, அவரை மாட்டி விடணும், அது இது எப்படி இருக்குல்ல, அவரை கொஞ்சம் கலாய்ப்போம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? raga.thr.fm பக்கத்துக்கு வாங்க, வந்து விவரங்களை கொடுங்க. அதுக்கு பிறகு நாங்க கேம் பிளான் போட்டு அவங்கள முடிச்சிடுறோம். சசி தி டான் புகழ் பெற்ற ஒரு ஆர்டிஸ்ட். அவர் எப்படியாச்சும் மாட்டி விடணும்னு ஒரு சில பேருடைய வேண்டுகோள். அந்த வேண்டுகோளுக்கு இணங்க அவர் ஜோக்கா மாட்டி விட்டுருக்கோம். அப்படியா? தமிழ்ல சில கஷ்டமான வாக்கியங்கள்லாம் அவரை சொல்ல வச்சிருக்கோம். ஓகே, எப்படி சொல்றேன்னு பிறகு கேளுங்க. இதோ சசி தி டானின் கதை உங்களுக்காக. யோமான். Hello. Hey bro. Yes. சுரேஷ் பேசுறேன் bro. Yes, bro. சுப்ரா உங்ககிட்ட சொன்னாரா அந்த வீக்கெண்ட் பிளான்? Yeah, he told me, but the only thing I messaged him and told him after that I've got conference in Tamil, bro. ஓகே, இல்ல என்னன்னா bro, இப்ப நம்ம அதுதான் டெஸ்ட் பண்றதுக்கு தான் நம்ம இது பண்றோம். few stages இருக்கு. சோ இப்ப நீங்க அதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா மேபி ஒர்க் அவுட்ல. அப்புறம் நீங்க வேணா சுப்ரா லேட்டர் நீங்க பேசிக்கங்க. Okay, so what do you want me to do now? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ. நம்ம இப்ப அனௌன்ஸ் ஒவ்வொரு ஷோ ஆரம்பிக்கும் போது சோ உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். Okay. சோ இப்போ நாங்க உங்களுக்கு வீக்கெண்ட்ல மார்னிங் 6 AM ஷோ கொடுக்கறோம். ராகாவின் ரகலை அப்படின்னு இருக்கு. ராகாவின் ரகலையா? Yeah. Okay, so English or Tamilya? Bro, தமிழ் ஸ்டேஷன் bro. கண்டிப்பா தமிழ். Okay, right. Record, huh? Yeah, bro. I must just think பண்ணனுங்க. Okay, no problem. Okay, hello, நேர்களே, நான் தான் உங்க சாசி தி டான். இப்ப what's the name of the show again? Sorry. ராகவின் ரகலை. வணக்கம் நேர்களே, நான் தான் உங்க சாசி தி டான். நீங்க கேக்குறது ஷோ ராகாவின் ரகலை 6 AM சனிக்கிழமை. அவங்க கூட ஒரு 4 hours இருப்பேன். இப்ப நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு அனிகன் பாட்டு, ஒரு பாட்டு வரும். நம்ம அதை கேட்போம். இப்ப அந்த ராகாவின் ரகலை நீங்களும் அகிலாவும் செய்றீங்க. ஓகே ஓகே. ஈஸி சம் டைம் கேனா? இல்ல ப்ரோ, நான் கவலைப்படாதீங்க. இப்ப என்னன்னா நான் உங்களுக்கு டீச் பண்றேன். நான் சொல்றத சொல்லுங்க, நான் எடிட் பண்ணி போட்டுக்கிறேன் பாசஸ் கிட்ட காமிக்கும் போது. ஓகேயா? ஓகே. ஓடுற நரியில ஒரு நரிக்குள்ள நரி. என்னப்பா சிரிக்கிறீங்க? I need to write this down. ஓடுற நரி. அந்த நாயகன் படத்துல வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பாட்டு தான். ப்ரோ ஆக்சுவலி நான் சொல்ற மாதிரி சொல்ல தேவை. நீங்க உங்க ஆல்பம்ல ரேப் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஓகே, ஓடுற நரி. ஓகே, let me just try it. ஓடுற நரி இல்லை குள்ள நரி, குள்ள நரி முது ஒரு முடி நரி. Oh my god. Okay bro. Okay bro. Okay, ஓடுற நரி இல்லை குள்ள நரி, குள்ள நரி முது ஒரு முடி நர முடி. ப்ரோ ஓகே, என்ன ஒண்ணு அந்த லாலகர தான் கொஞ்சம் சரியா வரல, ரொம்ப இடிக்குது, லோரி அடிச்ச மாதிரி இருக்கு. ஓடுற நரி இல்லை குள்ள நரி, குள்ள நரி முதுகு ஒரு முடி நர முடி. பிரட இத இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா யாரும் பேசிய வாழ்க்கையில நான் கேட்டதே கிடையாது. ப்ளீஸ்லா ப்ரோ, உண்மையிலேவா? உண்மையிலேயே ப்ரோ. பத்தோல். ஓகே பிரட, இப்போ அடுத்த டெஸ்ட் என்னன்னா டிராஃபிக் ரிப்போர்ட் செய்றீங்க. கேட்டிருக்கீங்க தானே? ஆமா. ஓகே, சோ அந்த மாதிரி உங்க ஸ்டைல்ல வாங்க. இப்ப ராகால நடக்கிற மாதிரி வேணா, உங்களோட பாணியில இருக்கணும். ஓகே. இப்ப அந்த டிராபிக் ரிப்போர்ட்ல ஒரு மாடு கிராஸ் பண்ணுதுன்னு போட்டிருக்காங்க. ஜலம் துண்டராதால ஒரு மாடு கிராஸ் பண்றதுனால அடி நின்னு போச்சு. என்ன பண்ணுவீங்க? ஓகே நேர்களே, நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஜலம் துண்டாதால ப்ரோ அவங்களால பாக்க முடியாது ப்ரோ. அது நம்ம அப்புறம் உங்களை இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. புதுசா ஒரு நியூஸ் ரூம்ல இருந்து புதுசா ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா ஜலம் துண்டாதால இப்பயே ஒரு ஜாம் காடி எல்லாம் மாட்டி இருக்குன்னா, ஏன்னா ஒரு மாடு நம்ம லெஃப்ட் லைன் இருந்து ரைட் லைன்ல கிராஸ் பண்ணிருக்கான். ஆனா என்ன ஆச்சுன்னா நடுவுல உட்காந்து சாணி அது எப்படி படிச்சிருக்கு நோட்ல. அதனால 1 hour டிலே ஜலம் துண்டாதால நீங்க அங்க ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜாம்ல மாட்டிக்குவீங்க. சோ we can't do anything. So மாடு கொஞ்சம் ஸ்டபனா இருக்கு. சோ நீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மாடு ஒரு மாடு எப்படி how to take a cow away from the road உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ப்ளீஸ் வாலண்டியர் பண்ணுங்க. நம்ம கால் பண்ணுங்க. 95433311 கால் பண்ணிட்டு சொல்லுங்க. So and we will see. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனீங்கன்னா நம்ம போலீஸ் கிட்ட கூப்பிட்டு நம்ம சொல்லி ஓகே மிஸ்டர் மதன் இருக்காங்க, அப்ப அவங்க பின்னால 3 காடி வேண்டாம். டிராபிக் ரிப்போர்ட் நம்ம ஆளுங்க டென்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க சொல்றத கேட்டு எனக்கு ரத்தம் கொதிச்சிரும் போல இருக்கு. ஆனா தி பெஸ்ட் டிராபிக் ரிப்போர்ட் நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம கேட்டது. ஓகே ஐ திங்க் முடிஞ்சு. நம்ம தி லாஸ்ட் ஒன் நம்ம போயிருவோமா? ஓகே, இப்போ என்னன்னா தியேட்டர்ல ஃபியூ ப்ரோக்ராம் இருக்கு. ஓகே, கலக்கல் கலை என்னோட நான் அந்த டைட்டில் எல்லாம் சொல்றேன். நீங்க அது ஒவ்வொரு தடவை சொல்லுங்க, கொஞ்சம் ஹைப்பா சொல்லுங்க. ஜஸ்ட் ஒண்ணு சேர்க்க நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. கலக்கல்
கலக்கல் காலை. கலக்கல் காலை. ஹலோ நண்பா. ஹலோ நண்பா. இனிமே ராகா. இனிமே ராகா. இனிமே ராகா. Bro, I cannot get the first word, bro. இனிமை இனிமே ராகா. இனிமே ராகா. ராகாவில் சடுகுடு. ராகாவில் சடுகுடு. ராகாவில் பேங் பேங். ராகாவில் பேங் பேங். இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? சக்சஸ்ஃபுல்லி நீங்க தான் ப்ரோ இன்னைக்கு மாட்டி இருக்கீங்க எங்க கிட்ட. So what? Now this is a gotcha call, is it? யா. Bro, this is so funny lah, bro, y'all. Hello. சசி த டான். உண்மையிலேவா? ப்ரோ அப்படியே என்னையும் அடிச்சிருக்க ப்ரோ. No problem. இதுக்கு எனக்கும் ஒண்ணு சம்பந்தம் இல்ல. ஆனந்தா பேசுறேன். சும்மா பேனல்ல உட்கார்ந்திருக்கேன். Bro, very good lah, y'all, bro. Very funny lah, y'all. இது எப்படி இருக்கு? ஏன்டா இப்படி பண்றீங்க? இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு. யாரையாவது ஒருத்தரை டார்கெட் பண்ணி வச்சிருக்கீங்க, அவரை மாட்டி விடணும், அது இது எப்படி இருக்குல்ல, அவரை கொஞ்சம் கலாய்ப்போம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? raga.thr.fm பக்கத்துக்கு வாங்க, வந்து விவரங்களை கொடுங்க. அதுக்கு பிறகு நாங்க கேம் பிளான் போட்டு அவங்கள முடிச்சிடுறோம். சசி த டான் புகழ் பெற்ற ஒரு ஆர்டிஸ்ட். அவர் எப்படியாச்சும் மாட்டி விடணும்னு ஒரு சில பேருடைய வேண்டுகோள். அந்த வேண்டுகோளுக்கு இணங்க அவர் ஜோக்கா மாட்டி விட்டுருக்கோம். அப்படியா? தமிழ்ல சில கஷ்டமான வாக்கியங்கள்லாம் அவரை சொல்ல வச்சிருக்கோம். ஓகே, எப்படி சொல்றேன்னு பிறகு கேளுங்க. இதோ சசி த டானின் கதை உங்களுக்காக. யோமான். Hello. Hey bro. Yes. சுரேஷ் பேசுறேன் ப்ரோ. Yes, bro. சுப்ரா உங்ககிட்ட சொன்னாரா அந்த வீக்கெண்ட் பிளான்? Yeah, he told me, but the only thing I messaged him and told him after that I've got conference in Tamil lah, bro. ஓகே, இல்ல என்னன்னா ப்ரோ, இப்ப நம்ம அதுதான் டெஸ்ட் பண்றதுக்கு தான் நம்ம இது பண்றோம். few stages இருக்கு. சோ இப்ப நீங்க அதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா மேபி ஒர்க் அவுட்லாம். அப்புறம் நீங்க வேணா சுப்ரா லேட்டர் நீங்க பேசிக்கீங்க. Okay, so what do you want me to do now? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ. நம்ம இப்ப அனௌன்ஸ் ஒவ்வொரு ஷோ ஆரம்பிக்கும் போது சோ அவங்க உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். Okay. சோ இப்போ நாங்க உங்களுக்கு வீக்கெண்ட்ல மார்னிங் 6 AM ஷோ கொடுக்கறோம். ராகாவின் ரகலை அப்படின்னு இருக்கு. ராகாவின் ரகலையா? Yeah. Okay, so English or Tamil? ப்ரோ தமிழ் ஸ்டேஷன் ப்ரோ, கண்டிப்பா தமிழ். ஓகே ரைட். Record, huh? Yeah bro. I must just think பண்ணனுங்க. Okay, no problem. Okay, hello, நேர்களே, நான் தான் உங்க சாசி த டான். இப்ப what's the name of the show again? Sorry. ராகவின் ரகலை. வணக்கம் நேர்களே, நான் தான் உங்க சாசி த டான். நீங்க கேக்குறது ஷோ ராகாவின் ரகலை 6 AM சனிக்கிழமை. அவங்க கூட ஒரு 4 hours இருப்பேன். இப்ப நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு அணிகன் பாட்டு, ஒரு பாட்டு வரும். நம்ம முதல்ல கேட்போம். இப்ப அந்த ராகாவின் ரகலை நீங்களும் அகிலாவும் செய்றீங்க. Okay. Give me some time, கேனா? இல்ல ப்ரோ, நான் கவலைப்படாதீங்க. இப்ப என்னன்னா நான் உங்களுக்கு டீச் பண்றேன். நான் சொல்றத சொல்லுங்க, நான் எடிட் பண்ணி போட்டுக்கிறேன் பாசஸ் கிட்ட காமிக்கும் போது. ஓகேயா? Okay. ஓடுற நரியில ஒரு நரிக்குள்ள நரி. என்னப்பா சிரிக்கிறீங்க? I need to write this down. ஓடுற நரி. அந்த நாயகன் படத்துல வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பாட்டு தான். ப்ரோ ஆக்சுவலி நான் சொல்ற மாதிரி சொல்ல தேவை. நீங்க உங்க ஆல்பம்ல ரேப் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி கூட பண்ணலாம். Okay, ஓடுற நரி. Okay, let me just try it. ஓடுற நரி இல்லை குள்ள நரி முது ஒரு முடி நரி. Oh my god. Okay bro. Okay. ஓடுற நரி இல்லை குள்ள நரி முது ஒரு முடி நர முடி. ஓகே, என்ன ஒண்ணு அந்த லாலகர் தான் கொஞ்சம் சரியா வரல, ரொம்ப இடிக்குது, லோரி அடிச்ச மாதிரி இருக்கு. ஓடுற நரி இல்லை குள்ள நரி முதுவு ஒரு முடி நர முடி. இத இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா யாரும் பேசிய வாழ்க்கையில் நான் கேட்டதே கிடையாது. ப்ளீஸ்லா ப்ரோ, உண்மையிலேவா? உண்மையிலேயே ப்ரோ. பத்தோல். ஓகே ப்ரோ, இப்போ அடுத்த டெஸ்ட் என்னன்னா டிராஃபிக் ரிப்போர்ட் செய்றீங்க, கேட்டிருக்கீங்க தானே? ஆமா. ஓகே, சோ அந்த மாதிரி உங்க ஸ்டைல்ல வாங்க. இப்ப ராகால நடக்கிற மாதிரி வேணா உங்களோட பாணியில இருக்கணும். ஓகே. இப்ப அந்த டிராபிக் ரிப்போர்ட்ல ஒரு மாடு கிராஸ் பண்ணுதுன்னு போட்டிருக்காங்க. ஜலம் துண்டுறதால ஒரு மாடு கிராஸ் பண்றதுனால அடி நின்று போச்சு, என்ன பண்ணுவீங்க? நேர்களே, நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஜலந்துன்றால ப்ரோ அவங்களால பாக்க முடியாது ப்ரோ. அது நம்ம அப்புறம் உங்களை இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நியூஸ் ரூம்ல புதுசா ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா ஜலந்துன்றால இப்பயே ஒரு ஜாம் காடிலாம் மாட்டிருக்குன்னா, ஏன்னா ஒரு மாடு நம்ம லெஃப்ட் லைன் ரைட் லைன்ல கிராஸ் பண்ணிருக்கான். ஆனா என்ன ஆச்சுன்னா நடுவுல உட்காந்து சாணி அது எப்படி படிச்சிருக்கு. அதனால 1 hour
ரோடு டிலேஸ் அதனால நீங்க யாராவது நீங்க அங்க ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜாம்ல மாட்டிக்குவீங்க. சோ we can't do anything. So மாடு கொஞ்சம் ஸ்டபனா இருக்கு. சோ நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாடு எப்படி how to take a cow away from the road உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ப்ளீஸ் வாலண்டியர் பண்ணுங்க. நம்ம கால் பண்ணுங்க 95433311 கால் பண்ணிட்டு சொல்லுங்க. So and we will see நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனீங்கன்னா நம்ம போலீஸ் கிட்ட கூப்பிட்டு நம்ம